இன்னைக்கு வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறதுக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன எக்ஸாம்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னா, குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 இந்த 3 எக்ஸாம் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட அப்ளிகேஷன் டேட் வந்து ஓப்பன் ஆகிறது 6th ஜூன். எக்ஸாம் டேட் வந்து டிசம்பரில், ஒரு எக்ஸாம் அக்டோபர்லேயே இருக்குது. ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் தேவை, எலிஜிபிலிட்டி என்னென்ன படிக்கணுங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட், குரூப் 4 எக்ஸாமுக்கு எலிஜிபிலிட்டி வந்து 18லேருந்து 32 இயர்ஸ் இருக்கணும். 10th மட்டும் பாஸ் பண்ணியிருந்தா போதும். குரூப் 2, குரூப் 1 இந்த 2 எக்ஸாமுக்குமே அதே ஏஜ் லிமிட் தான். 18 to 32 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிலிட்டி. டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இது ரெண்டுக்கும் இதே குவாலிஃபிகேஷன். இதுக்கு 10th குவாலிஃபிகேஷன். ஓகேவா? இப்போ இதில் என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குரூப் 4ல் என்ன போஸ்ட், குரூப் 4ல் என்ன போஸ்ட், குரூப் 2ல் என்ன போஸ்ட்ஸ் எல்லாம் கிடைக்கும்னு பார்க்கலாம். குரூப் 4ல் என்னென்ன போஸ்ட்ஸ் அப்பெல்லாம் இருக்குது அப்படின்னா, ஒன்று விஏஓ, இன்னொன்று ஜூனியர், டைப்பிஸ்ட், பில் கலெக்டர், ஃபீல்டு அசிஸ்டன்ட். இதுக்கெல்லாம் பேசிக் சேலரி 15,000 வரும். இது லோ சேலரிஸ் தான், ஆனால் வேலை கவர்மெண்ட் ஜாப்ஸ். அடுத்தது குரூப் 2. குரூப் 2 எக்ஸாம்ஸில் என்னென்ன போஸ்டிங் கிடைக்கும்னா, அசிஸ்டன்ட் பண்ணுறதுக்கு, ரெவென்யூ ஆஃபீஸராக இருக்கிறதுக்கு, சப் ரெஜிஸ்ட்ராக இருக்கிறதுக்கு, இன்னொன்று வந்து முனிசிபல் கமிஷனரில் வேலை கிடைக்கிறதுக்கு. இது குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கு கிடைக்கும். அப்படின்னா டெப்டி கலெக்டர், டிஎஸ்பி, ஏஎஸ்சி இதுவும் ஹையஸ்ட் பொசிஷன் தான். இப்போ இந்த 3 எக்ஸாம்ஸ்க்கும் கண்டக்ட் பண்ண போகிறாங்க. இதில் என்னென்ன போஸ்ட் நம்மளுக்கு வேலை கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இப்போ இதுக்கு என்னென்ன படிக்கணும், என்னென்ன சிலபஸ்ன்னு பார்க்கலாம். ஒன்று லாங்குவேஜ், இன்னொன்று ஜென்ரல் ஸ்டடீஸ், இன்னொன்று ஆப்டிடியூட். இந்த 3 தான் புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குரூப் 4ல் தமிழ், கிராமர், சினானம்ஸ், ப்ராவர்ப்ஸ், லிட்ரேச்சர் இது ஒரு பார்ட்டு. அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸு, ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இது ஜென்ரல் ஸ்டடீஸ். ஆப்டிடியூடில் பர்சன்டேஜ், ரேஷியோ, சிம்பிளிஃபிகேஷன், டைம் அண்ட் ஒர்க், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இந்த டாபிக்ஸை தான் சிலபஸ் கவர் ஆகும். மேக்ஸிமம் இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ்க்கு வந்து 6th to 10th புக்ஸ் படித்தாலே போதும். ஓகே, இது குரூப் 4 எக்ஸாம்ஸோட சிலபஸ். அடுத்தது குரூப் 2க்கும் குரூப் 1க்கும் பார்க்கலாம். புக்கு வந்து சிலபஸ் வந்து தமிழ், அதே மாதிரி அதில் என்ன சிலபஸ் தான் அதை படிக்கணும். அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ், அதே மாதிரி தான் காலேஜ் லெவல், டிகிரி லெவலுக்கு கொஷின்ஸ் இருக்கும். அடுத்தது ஆப்டிடியூட், ரீசனிங் இது வந்து குரூப் 2 எக்ஸாம்ஸ்க்கான சிலபஸ். அடுத்தது குரூப் 1க்கு என்ன படிக்கணும் அப்படின்னா, எக்ஸாம்ஸ் வந்து இப்போ என்னென்ன சிலபஸ் அப்படின்னு பார்த்தா, ஹிஸ்ட்ரி, பாலிட்டிக்ஸ், எக்கனாமிக், சயின்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ், எஸ்ஏ ரைட்டிங் இந்த சிலபஸில் இருக்கும். இதில் வந்து ப்ரிலிம்ஸ், மெயின் எக்ஸாம், இன்டர்வியூ இந்த 3 பார்ட் வந்து இந்த குரூப் 1 எக்ஸாம்ஸில் இருக்கும். நீங்கள் எந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்களோ அந்த எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. எக்ஸாம்ஸ் டிசம்பரில் தான் இருக்கும். இன்டர்வியூ இருக்கிறதுக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் வந்து அக்டோபரில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் டைம்ஸ் இருக்குது. ஸ்டார்ட் ப்ரிப்பேரிங் ஃபார் யுவர் எக்ஸாம். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.